ஜாய் கிறிசல்டாவுக்கு பிறந்த குழந்தைக்கு தான் அப்பா என்று மகளிர் ஆணையத்திடம் நேரில் ஆஜராகி கூறியிருக்கிறார் மாதம்பட்டி ரங்கராஜ். மகளிர் ஆணையம் திருமண மோசடி வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்திருப்பதன் பின்னணி என்ன? ஜாய் கிறிசல்டாவின் குழந்தைக்கு நான் தான் தந்தை, இப்படியொரு பகீர் ஸ்டேட்மெண்டை கொடுத்து சமீப காலமாக இணையத்தை பரபரப்பாக்கிய விவகாரத்தை சூடுபிடிக்க வைத்திருக்கிறார் மாதம்பட்டி ரங்கராஜ். எத்தனை போஸ்டுகள், எத்தனை புகார்கள், எத்தனை வழக்குகள், இப்படி எத்தனையோ விஷயங்களை இந்த சண்டை பார்த்துவிட்டது. அத்தனைக்கும் பிறகுதான் இப்படி ஒரு வார்த்தை மாதம்பட்டியின் வாயில் இருந்து வந்திருக்கிறது. மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிறிசல்டா, இந்த ஜோடி பெயருக்கு அறிமுகமே தேவையில்லை. இருவரின் விவகாரத்தில் தினம்தோறும் புது அப்டேட்கள் வெளியாகி பேசும் பொருளாகி வருகிறது. ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜுடன் திருமணம் செய்து கொண்ட புகைப்படங்களை வெளியிட்டதுதான் இத்தனை பரபரப்புகளுக்கும் ஆரம்ப புள்ளி. அதைத் தொடர்ந்து இருவரின் தனிப்பட்ட வீடியோக்களையும் இணையத்தில் வெளியிட்டார். மேலும் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கொண்டு கர்ப்பம் ஆக்கிவிட்டு ஏமாற்றி விட்டதாக சென்னை காவல் ஆணையரகத்தில் புகாரும் அளித்தார். இந்த விவகாரம் நாளுக்கு நாள் பூதாகரமாக வெடித்த நிலையில் சமூக வலைதளங்களில் இருவரை பற்றியும் காரசாரமான விவாதங்கள் அனல் பறந்தன. அத்துடன் மாதம்பட்டி ரங்கராஜ் தன் மீது கொண்டிருந்த காதல் எவ்வளவு ஆழமானது என்பதை வெளிக்காட்டும் விதமாக அவரின் பிறந்த நாளில் கொண்டாடப்பட்ட பர்த்டே வீடியோவை முழுமையாக வெளியிட்டிருந்தார் ஜாய் கிறிசல்டா. இப்படியெல்லாம் காதலித்துவிட்டு அண்ணன் அண்ணியை ஏமாற்றிவிட்டாரே என நெட்டிசன்கள் கமெண்ட்களை பறக்கவிட்டனர். இந்த வீடியோ மூலம் கோபமடைந்த மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை பற்றி அவதூறு கருத்துக்களை தெரிவித்து வருவதாக ஜாய் கிறிசல்டா மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். மனுவில் அவதூறாக பேசி வெளியிட்ட வீடியோக்களை நீக்கவும் வலியுறுத்தினார். மேலும் மாதம்பட்டி ரங்கராஜ் பங்குதாரராக இருக்கும் நிறுவனத்தை தொடர்புபடுத்தி ஜாய் கிறிசல்டா பேசியதால் அந்நிறுவனத்திற்கு 15 நாட்களில் சுமார் 12 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக மற்றொரு மனுவும் அளித்தார். இதனையடுத்து சென்னை 1000 விளக்கில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு ஜாய் கிறிசல்டாவிடம் 4 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தியது.